இந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்யுங்க. இதோடு உள்ளுக்கு எடுக்க வேண்டிய உணவுகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பயன்படுத்தக்கூடியது நிறைய நோயாளிகளுக்கு சொல்லி பயன்படுத்தியிருக்கோம். கேரட் கைப்பிடி அளவு, 2 ஏலக்காய், 2 தேங்காய் சில் கட் பண்ணி மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அதோட ஜூஸை கருப்பட்டி அல்லது நாட்டு சர்க்கரை அல்லது தேன் இனிப்பு கலந்து ஒரு டம்ளர் காலையில் எம்டி ஸ்டொமக்கில். ஒரு நாளைக்கு கேரட் ஜூஸ், கேரட் கீர் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ தித்திப்பாக இருக்கும், கொமட்டாது, பச்சை வாடை இருக்காது, ஏலக்காய் கலந்ததுனால வாசமாக இருக்கும், தித்திப்பாக இருக்கும். ஒரு நாளைக்கு கருவேப்பிலை கைப்பிடி அளவு, 2 ஏலக்காய், 2 தேங்காய் சில், நாட்டு சர்க்கரை அல்லது கருப்பட்டி அல்லது தேன் இனிப்பு கலந்து. இந்த ஜூஸ் தினசரி 2ஐயும் கருவேப்பிலை கேரட் மாற்றி மாற்றி சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா கண் பார்வைக்கு மிகச்சிறந்தது, அற்புதமானது. இரவில் கண் விழிக்கக்கூடாது, தேவையான அளவு தண்ணீர் அருந்த வேண்டும். இதுதான் மிக மிக அவசியமானது. தூக்கத்தை கெடுக்கக்கூடாது, அளவுக்கு அதிகமான கோபப்படக்கூடாது, தேவையில்லாமல் கண்ணில் கை விரல்களை கொண்டு தேய்க்கக்கூடாது. 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கட்டாயமாக முகத்தை கழுவ வேண்டும், ஃபேஸ் வாஷ் பண்ணணும். முகத்தை அடிக்கடி கழுவும் போது முகத்துக்கு இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் போது அது மூளை புத்துணர்ச்சி அடைவதோடு கண் நரம்புகள் கிளர்ச்சி அடையும், கண்ணுக்கும் நல்லது. இது போன்ற ஒளி பொருந்திய கண் பார்வை கிடைப்பதற்கு, கண் பார்வை சார்ந்த நோய்கள் களைவதற்கு இந்த வாழ்வியல் முறையையும் எளிமையான பயிற்சி முறைகளையும் சிகிச்சை முறைகளையும் கையாண்டு உங்களுடைய கண் பார்வை அதிகரிக்க வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நன்றி.